அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு குத்தீஸா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பேசுகிறேன். இப்போ நான் பார்க்க போகிறது கொங்கு நாட்டு அடை. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்கி வச்சுட்டு போகலாம். ஒரு பாத்திரத்தில் 200 பச்சரிசி, 50 கிராம் துவரம்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ வடைக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். 1 கப் தேங்காய், 2 பெரிய வெங்காயம், 6 காஞ்ச மிளகா, இதை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே மிக்சியில் ஊற வச்ச பச்சரிசி துவரம்பருப்பை அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் கெட்டியமாக அரைச்சிங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம், தேவையான சால்ட்டு, கொஞ்சமாக சோடாக்கும், எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கவரில் எண்ணெய் தடவிக்கிட்டு நல்லா நைஸாக தட்டிங்க. தட்டி எண்ணெய் சூடு வந்தோடனே அதில் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். நல்லா நைஸாக தட்டிங்க. இப்போ பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. 2 நிமிஷம் வெந்தோடனே எடுத்துடலாம். கொங்கு நாட்டு கார அடை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.